ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சரை பார்த்துலாம். மேம், இப்போ சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், இல்லை நான் ரெண்டட் பிளேஸ்க்கே போகிறேன் அப்படின்னா எப்படி நான் இடத்த சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிளான 4 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே ஒரு வால் மட்டும் இருந்தால் போதுங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா வந்து ரேக்கை வந்து நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ரேக் வந்து லாங்காக இருந்தது அப்படின்னா டிஸ்மேண்டல் பண்ணி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் நம்ம ஒரு ரேக் போட்டுட்டு பாத்வே வந்து அழகாக செட் பண்ணிடலாம். அண்ட் தென் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் டேஸ்ல இந்த இடத்துல இதுதான் செட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே எதுவுமே வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நான் கேஷ் கவுண்டர் வந்து 3வது இடம் இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் 3வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டேஜ் வந்து எப்பயுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். கடையை கொஞ்சம் உள்ள தள்ளியே வந்து கட்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் எப்பயுமே அதிகமாக தேவை. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இல்லை முன்னாடி ஒரு டீ கடை வைக்க போகிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் எப்படி வேணாலும் மாறும். அந்த ரீசனுக்காக ஃப்ரண்டேஜ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். அண்ட் தென் மெயினாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சீ த்ரூ கிளாஸஸ் போட்டு வைங்க. அண்ட் தென் ஷட்டர் கம்பல்சரி நமக்கு வேணும்.